ராமகிருஷ்ணன், இப்போ இந்த நம்பர்ஸை பற்றி எல்லாம் பேசும்போது, வாக்கு விகிதங்களை எல்லாம் பற்றி பேசும்போது, அதை பற்றி நீங்கள் நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்க, ஆர்டிகல்ஸ் எழுதியிருந்தீங்க. உள்ளபடியே அந்த வாக்கு பர்சன்டேஜும் வாக்கு எண்ணிக்கையும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இந்த 2 தேர்தல்களில் அதிகரிச்சிருக்குதா? அதனால தான் அவங்க 50 சீட் வாங்கணுங்கிற ஒரு டிமாண்டை வைக்கிறாங்களா? இல்லை, அதாவது 50 சீட், அந்த 50 சீட்டு 40 சீட், அந்த தட் இஸ் அது வந்து ஒவ்வொரு கட்சியினுடைய ஒரு விருப்பம். பார்கெயின் பண்ணும்பொழுது நம்ம அதிகமாக போய் பார்கெயின் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் குறையும், இந்த மாதிரி ஏறி இறங்கும். ஸோ அது வாக்கு சதவீதம் ஏறி இருக்கான்னா நம்ம ஏறி இருக்குது, ஓகே, அதில் ஒன்றும் இது கிடையாது, ஃபேக்ட்ஸு. அது எப்படி வந்துச்சு போச்சு, இவங்களால வந்ததா அவங்களால வந்ததா, அதெல்லாம் நீங்கள் ஓகே. பட் ஆனால் இந்த முறை அவங்க அதிகமான இடங்களில் வெற்றி நின்னாங்க, அது ஒன்று இருக்குது. 2019க்கும் 2024க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதான் அவர் என்ன சொன்னார்னா, அப்போ நிறைய வாக்கு வாங்கினதுனால அதிகமான இடங்கள்ல இப்போ நிற்க முடிஞ்சிச்சு, ரைட்டு இருக்கு. பட் ஆனால் ரெண்டாவது, நீங்கள் 2024 நீங்கள் வந்து ஒரு நாடாளுமன்றம் பிரதமரை தேர்ந்தெடுக்கணும், அது பாஜகவுக்கு நேரடியான ஒரு பங்கு இருக்குது. இப்போ அஇஅதிமுக தனியாக நின்றுது. ஸோ அதனால் இதில் வந்து அப்படி சட்டமன்றம் இருக்கும்போது வேறு கால்குலேஷன்ஸ் வரலாம். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு முன்ன பின்ன என்னை பொறுத்தவரையும் ஒரு 2-3% அவங்களுக்கு குறையலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்க அதாவது சதவீதத்தில் அவங்க முன்னேறி இருக்கிறாங்கங்கிறது வந்து அது வந்து நிதர்சனம். ஓகே, அதை வந்து நம்ம மறுக்கிறதுல போய் இது பண்ணுறது ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதாவது ஒரு நம்ம கட்சி சார்பற்ற நிலையிலேருந்து பார்க்கும்போது அதில் ஒன்றும் இது இல்லை. ஸோ அதனால் அது எனக்கு பிரியது. பட் தி அசம்பிளி இப்போ நீங்கள் ஆனால் வந்து இப்போ சர்ச்சைகளோடையே சேர்ந்து நீங்கள் ஒரு வரப்போகின்ற ஒரு 7-8 மாதங்களும் முன்னுக்கு பின்னா பேசின்றி இல்லாட்ட முரண்பாடுகளை தெரிவித்து கொண்டே நீங்கள் வந்து கூட்டணியில் இருப்பீர்களானால் அது வந்து உங்களுக்கு தேர்தலில் அது வந்து பலனளிக்க போகிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பெரியங்கட்சியை வந்து அவங்கள தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டும் என்ற காரணத்துக்காகவே, அதாவது அப்படி தான் அவங்க வளரணும்னு நினைக்கிறாங்களான்னு அது அவங்களுடைய சுதந்திரம். அது வந்து யாரும் இது இல்லை. அரசியல் கட்சிகள் என்ன வேணாலும் செய்து வளர வேண்டும் என்பது தான் அவர்கள் இருப்பார்கள். இது வந்து கட் த்ரோட் பாலிட்டிக்ஸ். இதில் வந்து ரொம்ப மென்மையாக தடை விட்டுலாம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அப்படி தான் இருப்பாங்க. அது அந்த அரசியல் அஇஅதிமுக அவர்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் செய்கிறாங்க. இவங்க அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ் இவங்க பண்ணுவாங்கன்னு. பட் என்னுடைய பாயிண்ட்டு, நீங்கள் ஆனால் வந்து அந்த ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக இல்லாமல் நீங்கள் வந்து 7-8 மாதங்கள் இப்படியே நீங்கள் ஒரு முரண்பாடான அறிக்கைகளை கொடுத்துட்டே போனீங்கன்னா தேர்தலில் என்ன மாதிரியான விளைவு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அது வந்து அப்போ வந்து இது வந்து ஒட்டா கூட்டணி அது முடிவுகளை வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இவங்கள் நிஜமாகவே திமுகவை ஆட்சியில் அகற்ற வேண்டும் என்ற நோக்கம் தீவிரமாக இருந்தால் இந்த சர்ச்சைகள் எல்லாத்தையும் வந்து அப்புறம் வச்சுக்கலாம். நீங்கள் ரிசல்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க. ஓகே, யார் பவர் வரணும், யார் சிஎம் ஆகணும், அதெல்லாம் எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு. எடப்பாடி அவர்கள் வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு, கூட்டணி எப்படி வேணாலும் மாறலாங்கிற மாதிரியும் கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் கூட்டணியில மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? அதாவது அது வந்து அவங்களுக்கு என்ன பொறுத்தவரையில் இப்போ ஒருவேளை ஒரு பாஜகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி முறிச்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அது அஇஅதிமுகவுக்கு நலன் தராது. ஏனென்றால் நீங்கள் 2020 நீங்கள் முதல்ல கேட்டிங்க இல்லையா, 24 தேர்தல் ரிசல்ட் என்ன ஒன்று சொல்லிடுதுன்னா அஇஅதிமுகவிலிருந்து வாக்குகள் நகர்ந்திருக்கின்றன, ஓரளவிற்கு பாஜகவுக்கு நகர்ந்திருக்கின்றன. ஓகே, அது வந்து அந்த தரவுகள் சொல்கின்றன, அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. நீங்கள் இப்போ 2 பேரும் அலையன்ஸ் வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதில் பெரிய லூசர் வந்து ஏடிஎம்கே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏடிஎம்கே இந்த அலையன்ஸை வந்து எடுத்து செல்வதற்குத்தான் அவர்கள் முனைவார்கள் என்னை பொறுத்தவரையில். ஏனென்றால் அவர்களுடைய ஸ்டேக்ஸ் இதில் இருக்குது. பட் ஆனால் பாஜக மட்டும் பத்தாது, இன்னும் ஒரு சில கட்சிகளையும் வைத்துக்கொள்ள வேண்டும். அது எந்தெந்த கட்சி வரப்போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர தேமுதிக உட்பட எல்லாருமே கூட்டணி ஆட்சிங்கிற டிமாண்ட் தான் வைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சி என்பது என்ற கருத்தே வந்து தவறுன்னு நான் நினைக்கல. ஓகே, கூட்டணி ஆட்சி இப்போ கேரளாவில் நடந்துருக்கு, பல இடங்கள் நடக்கிறது. அதனால் வந்து கூட்டணி ஆட்சியே வந்து தவறா அப்படின்னு நம்ம, பட் எந்த கட்சி அதுக்குள்ளே இருக்க போகிறது, அவங்களுடைய சித்தாந்தம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு அதுக்கு தான் நம்ம எதிர்க்கணுமே தவிர கூட்டணி என்ற அதுவே ரொம்ப தப்பு, ஐயோ அது வந்து தமிழ்நாட்டுக்கு, அதெல்லாம் நான் அந்த கருத்தெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ ஒரு
பலமான வாதமாக தெரியவில்லை. ஆனா அது திமுகல அதுதான் ஒரு பலமா, அவங்க மத்தியில் சொல்லுவாங்க. கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது வந்து இவ்வளவு திமுக காலமா நிச்சயம் சொல்லுவாங்க, திமுக நிச்சயம் சொல்லுவாங்க, பட் அதிமுக சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சி சார்பற்று பார்க்கும் பொழுது கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்தே வந்து தப்பு அப்படிங்கிறது, அது ரொம்ப இதுங்கிறது அது சரியில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.